சானியா மிர்சா 1986ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி மும்பையில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் இம்ரான் மிர்சா நசிமா ஆகிய தம்பதிக்கு மகளாக பிறந்தவர். பிறகு இவரது குடும்பம் ஐதராபாத்திற்கு குடிபெயர்ந்தது. சானியா மிர்சாவின் தந்தை இம்ரான் மிர்சா ஒரு பத்திரிகையாளர். சானியா மிர்சா 6 வயதில் டென்னிஸ் விளையாட தொடங்கினார். விளையாட்டு சானியாவின் ரத்தத்திலே ஊறியது. மேலும் அவரது தந்தையும் சிறு வயதிலிருந்தே விளையாட்டில் ஆர்வமுடையவர். 6 வயதாகும் போது நீச்சல் வகுப்பிற்கு சானியா டென்னிஸ் கிரவுண்டை தாண்டித்தான் செல்ல வேண்டுமாம். அப்போது அவரது அம்மா அவரை டென்னிஸ் விளையாடும்படி கூறியிருக்கிறார். விடுமுறை என்பதால் பொழுதை கழிக்க சானியாவும் டென்னிஸ் ஆட ஆரம்பித்துள்ளார். சானியாவிற்கு டென்னிஸ் கற்றுத்தர இருந்த பயிற்சியாளர் முதலில் அவருக்கு பயிற்சி தர தயங்கி உள்ளார். காரணம் சானியாவின் உயரம். 6 வயது சானியா மிகவும் உயரம் குறைவாக இருந்துள்ளார். ஆனால் 1 மாத பயிற்சியிலேயே அவர் எத்தனை சிறந்த வீராங்கனை என்பதை புரிந்து கொண்டார் அந்த பயிற்சியாளர். சானியா மிர்சாவின் முதல் பயிற்சியாளர் பிரபல டென்னிஸ் வீரரான மகேஷ் பூபதியின் தந்தையான கிருஷ்ணா பூபதி. அதன்பின் அவர் பயிற்சியாளர் ரோஜர் ஆண்டர்சனிடம் டென்னிஸை கற்றுக்கொண்டார். சானியா மிர்சா ஐதராபாத்தில் உள்ள நாசர் பள்ளியில் தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்தார். ஐதராபாத்தில் உள்ள புனித மேரி கல்லூரியில் தன்னுடைய பட்டப்படிப்பை படித்தார். 2008ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கௌரவ முனைவர் பட்டத்தை பெற்றார். சானியா மிர்சா டென்னிஸை தவிர கிரிக்கெட் மற்றும் நீச்சலிலும் சிறந்தவர். விளையாட்டில் மட்டுமில்லாமல் படிப்பிலும் சானியா வெற்றியாளர் தான். அவரது தலைமை ஆசிரியை அவரது திறமையை பார்த்து அவரை விளையாட மேலும் ஊக்குவித்திருக்கிறார். 12-13 வயதிலேயே டென்னிஸை தன்னுடைய முழு நேர பணியாக எடுக்க சானியா மிர்சா முடிவு செய்தார். சானியா மிர்சா ஆரம்ப காலத்தில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் விளையாடி வந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் இரட்டையர் பிரிவிற்கு மாறினார். சானியா மிர்சா தனது டீனேஜ் வயதில், அதாவது 2003இல் விம்பிள்டன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை வென்றார். 2004இல் மகளிர் டென்னிஸ் சங்கம், அதாவது WTA பட்டத்தை வென்ற முதல் பெண்மணி இவர்தான். 2005ஆம் ஆண்டில் மகளிர் டென்னிஸ் சங்கத்தால் சிறந்த புதுமுக வீரராக அங்கீகரிக்கப்பட்டார் சானியா மிர்சா. இளம் வயதில் 10 ஒற்றையர் மற்றும் 13 இரட்டையர் பட்டங்களை சானியா மிர்சா வென்றுள்ளார். 2002ஆம் ஆண்டு ஆசிய போட்டிகளில் லியாண்டர் பயஸோடு இணைந்து இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்றார் சானியா. மகளிர் இரட்டையர் கிராண்ட் ஸ்லாம் வென்ற முதல் இந்திய பெண்மணியும் இவர்தான். மற்றும் இவர் 3 முறை மார்டினா ஹிங்கிஸுடன் இணைந்து மகளிர் இரட்டையர் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ளார். 2004இல் இவர் அர்ஜுனா விருதையும், 2015இல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும், 2016இல் பத்மபூஷன் விருதையும் பெற்றுள்ளார். 2009இல் ஆஸ்திரேலியன் ஓபனில் மகேஷ் பூபதியுடன் இணைந்து முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார் சானியா மிர்சா. மேலும் இவர் 2009இல் ஆஸ்திரேலியன் ஓபன், 2012இல் பிரெஞ்சு ஓபன் மற்றும் 2014இல் US ஓபன் பட்டங்களை வென்றுள்ளார். டைம்ஸ் இதழின் 2016ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க 100 நபர்களின் பட்டியலில் இடம்பெற்றார். தெலுங்கானா மாநிலத்திற்கான பிராண்ட் அம்பாசிடராகவும் உள்ளார். சானியா மிர்சா இதுவரை 6 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும், அதில் 3 பெண்கள் இரட்டையர் மற்றும் 3 கலப்பு இரட்டையர் பட்டங்களையும் வென்றுள்ளார். தெற்காசியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களின் நல்லெண்ண தூதராகவும் நியமிக்கப்பட்ட முதல் பெண் இவர்தான். இவர் இந்திய நாட்டிற்காக 20 ஆண்டுகளாக டென்னிஸ் விளையாடி வந்த நிலையில் இந்த நீண்ட பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அதாவது சானியா மிர்சா 2023 மார்ச் 5ஆம் தேதி ஐதராபாத்தில் உள்ள லால் பகதூர் டென்னிஸ் மைதானத்தில் தனது இறுதிப் போட்டியை விளையாடிவிட்டு ஆனந்த கண்ணீருடன் தன்னுடைய டென்னிஸ் வாழ்க்கையை விட்டு விடைபெற்றார். டென்னிஸ் விளையாடும் போது சானியா மிர்சா குட்டை பாவாடை அணிவார். சானியா மிர்சா முஸ்லிம் என்பதால் சில முஸ்லிம் மத குழுக்களால் இந்த குட்டை பாவாடைக்காக அடிக்கடி விமர்சனத்திற்கு உள்ளானார். மேலும் சானியா மிர்சா அறக்கட்டளை டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவால் 2013ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் பின்தங்கிய குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் விளையாட்டை ஊக்குவிக்க இந்த அறக்கட்டளை செயல்படுகிறது. இந்தியாவின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா மற்றும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக் கடந்த 2010ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு இரு வீட்டாரும் ஒப்புக்கொண்டாலும் இந்திய வீராங்கனையான சானியா மிர்சா பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரரை
திருமணம் செய்து கொள்வது நாட்டை அவமானப்படுத்துவதாகும் என எதிர்ப்புகள் கடுமையாக எழுந்தது. ஆனால் இதனையெல்லாம் தாண்டி சோயிப் மாலிக்கை திருமணம் செய்வதில் சானியா மிர்சா உறுதியாக இருந்தார். நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் ஐதராபாத்தில் நடைபெற்றது. இந்தியராக இருக்கும் சானியா மிர்சா சோயிப் மாலிக்கை திருமணம் செய்தது அப்போது பெரிய அளவில் விவாதத்தை கிளப்பியது. இருப்பினும் சானியா மிர்சா தொடர்ந்து இந்தியாவுக்காக டென்னிஸ் விளையாடினார். திருமணத்திற்கு பின் துபாய்க்கு குடியேறிய சோயிப் சானியா தம்பதிகள் தங்களது விளையாட்டின் மீதும் கவனம் செலுத்தி வந்தனர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். அவரது பெயர் இசான் மிர்சா மாலிக். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்க்க வரும்போது சானியா மிர்சா தன் கணவருக்கு ஆதரவாக அமர்ந்திருப்பார். இதனால் பல இந்திய ரசிகர்கள் இந்தியாவுக்கு துரோகம் செய்கிறார் என சமூக வலைதளங்களில் சானியா மிர்சாவை கடும் சொற்களால் திட்டுவார்கள். இந்தியா பாகிஸ்தான் சர்ச்சைகளை கருத்தில் கொண்டே அவர்கள் துபாயில் குடியேறியதாக கூறப்படுகிறது. அங்கு சானியா மிர்சா டென்னிஸ் அகாடமி ஒன்றையும் நடத்தி வருகிறார். 13 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் இரு நாட்டில் இருக்கும் வெறுப்பாளர்களின் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் சிறந்த தம்பதிகளாக இருந்தனர். ஆனால் தற்போது இவர்களின் பிரிவுக்கு சோயிப் மாலிக் தான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. காரணம் அவர் நடிகையுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்ததுதான் என சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு முதல் சானியா மிர்சா சோயிப் மாலிக் தம்பதி தொடர்பான விவாகரத்து செய்தி வெளியாகி வந்தது. குறிப்பாக சானியா மிர்சா தனது இன்ஸ்டாகிராமில் சோயிப் மாலிக் தொடர்பான விவரம் மற்றும் அவருடன் சேர்ந்து எடுத்த போட்டோக்களை நீக்கியது பரபரப்பை கிளப்பியது. சோயிப் மாலிக்கும் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வைத்திருந்த நீண்டகால பதிவான ஒரு சூப்பர் பெண்மணிக்கு கணவன் என்பதை கடந்த ஆண்டு நீக்கியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. மேலும் சில நாட்களுக்கு முன்பு சானியா மிர்சா தனது இன்ஸ்டாகிராமில் விவாகரத்து என்பது கடினமானது என கூறி உருக்கமான பதிவு ஒன்றையும் போட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இப்போது சோயிப் மாலிக் பாகிஸ்தானைச் சேர்ந்த நடிகை சனா ஜாவேத்தை திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பான போட்டோக்களை இருவரும் தங்களின் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர். இதன் மூலம் சோயிப் மாலிக் 3வது திருமணத்தை செய்துள்ளார். சோயிப் மாலிக் முதலில் ஆயிஷா சித்திக் என்பவரை திருமணம் செய்தார். அவரை விவாகரத்து செய்த பிறகு சானியா மிர்சாவை திருமணம் செய்து கொண்டார். தற்போது இருவரும் பிரிந்த நிலையில் சோயிப் மாலிக் சனா ஜாவேத்தை திருமணம் செய்துள்ளார். சோயிப் மாலிக் திருமணம் செய்த நடிகை சனா ஜாவேத் பாகிஸ்தானில் நடிகையாக இருக்கிறார். இவர் உருது மொழி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமானவர். சோயிப் மாலிக் மறுமணம் செய்து கொண்ட நடிகை சனா ஜாவேத்துக்கும் இது மறுமணம் என்பது குறிப்பிடத்தக்கது.